Hi students, இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி என்ன டாபிக் கவர் பண்ண போகிறேன்னா வாட் இஸ் அக்கௌண்டிங், வாட் இஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதுலேயே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டு த அக்கௌண்டிங் வந்துடும், நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு வந்துடும். இந்த டாபிக் வந்து என்னோடய செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடய இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. அதை பார்க்கலனா நான் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த வீடியோவில் வந்து அக்கௌண்ட்னா என்ன ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சால் தான் ஃபர்தராக வந்து அதை பற்றி நம்ம நல்லா படிக்க முடியும். அதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியணும். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்னா என்ன புரியணும், அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்னா என்ன, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு, காமர்ஸ் குரூப் எடுத்த 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டேட் போர்ட், அவங்களுக்கு தான் இந்த அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேயா. இதில் வந்து இப்போ 10th முடிச்சு அவங்க 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னு ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அது பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த சம்மெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியும். அப்படியே மக்க படிக்கிறது வேறு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறது வேறு. நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் அப்படியே மக்கப் மார்க்ஸ்க்காக மக்கப் படிச்சிங்கன்னா இது டோட்டலி வேஸ்ட் நீங்கள் படிக்கிறது. ஸோ அதனால் மட்டும்தான் நான் இந்த வீடியோவை கிளியராக பேசிக்லேருந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போது 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது அவங்க இங்கிலீஷ் மீடியம் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. பிகாஸ் எல்லாமே நம்ம இது வரைக்கும் தமிழில் படிச்சிட்டோம், 11th ஸ்டாண்டர்டில் காமர்ஸ் குரூப்பு நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷில் படிக்கணும்னு ஒரு ஹோப்போடு எடுத்து படிக்கிறாங்க தெரியுமா. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப 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 கிளியராக அவங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் எவ்வளோ பேசிக்காக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம லெசன்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங்னா என்னது? அக்கௌண்டிங்னா இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்களேன், மளிகை சாமான் வாங்கும்போது ஒரு பொருள் வாங்குறத நம்ம எழுதி நோட் பண்ணி அதுக்கப்புறம் போய் இது எவ்வளோ ரேட்டுன்னு வாங்கிட்டு அதிலேருந்து நம்ம அந்த மந்த்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றது நோட் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிறத வச்சு நெக்ஸ்ட் மந்த்து பண்ணுவோம். ஓகேயா. அப்புறம் வந்து நம்ம பர்சனலாக மந்த்லி என்ன பண்ணுவோம், நம்மளோட வரவு எவ்வளோ, நம்மளோட செலவு எவ்வளோ சொல்லிட்டு நோட் பண்ணி வைப்போம் இல்லையா. ஈஸியாக சொல்லப்போனால் நம்ம வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ நோட் பண்ணி வைக்கிற ஒரு புக்கு தான் அக்கௌண்டிங். ஓகேயா. அதுதான் இது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் திங்ஸ்லேயே வந்து அக்கௌண்டிங்கிறது நம்மளுக்கு தெரியாமலே அது வருது. ஓகேயா. இதை நம்ம வந்து கம்பெனி வைஸில் ஒரு பிஸ்னஸ் வைஸில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு அக்கௌண்டிங்கிறது ஒரு பார்ட்டாகவே இருக்குது. அந்த அக்கௌண்டிங்கை வச்சு தான் நம்மளோட பிஸ்னஸ் சுச்சுவேஷன் பொசிஷன் எப்படி இருக்குது, இயர் எண்டில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸு, எவ்வளோ இன்கம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், இதை பற்றிலாம் கிளியராக ஒரு ஃபார்மேட்டோட ஒரு டேட்டாவோட நம்ம படிக்கிறதுக்கு தான் நம்ம போடுற கேல்குலேஷன்ஸ் எல்லாம் வர ஒரு புக்கு தான் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கில் நிறைய இருக்குது. நம்ம பேசிக்காக இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, அக்கௌண்டிங்னா நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறது தான் வந்து அக்கௌண்டிங். இந்த பார்ட்டர் சிஸ்டமில் நம்ம வந்து ஒன்லி பொருளை கொடுத்து பொருள் வாங்குறதால அப்போது வந்து அக்கௌண்டிங்கிறது வந்து அப்போ இல்லை. ஏன்னா நம்ம வந்து எதையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுன்ற ஒரு நெசசிட்டி இல்லை நம்மளுக்கு. அதுவே 19th செஞ்சுரியில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதால் நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. அப்போ அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யாருக்கிட்டேருந்து வாங்குகிறோம் யாருக்கு விற்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம அக்கௌண்டிங்கிற ஒன்று உருவாச்சு. இப்போ ரீசன்ட் இயர்ஸில் வந்து நிறைய மார்க்கெட்டில் காம்படிஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக அதில் இருக்குது. ஸோ இதுதான் அக்கௌண்டிங்னா என்னது, நம்மளோட வரவு செலவு எவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அதெல்லாம் பார்க்குறது தான் அக்கௌண்டிங். அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம், நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணோம் கவர்மெண்ட்க்கு, இது மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து போடுறது தான் அக்கௌண்டிங். இப்போது இந்த அக்கௌண்ட்னால் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பர்சன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது பெரிய பிஸ்னஸோ சின்ன பிஸ்னஸோ
ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ மணி ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ணுறதுனா என்னது? அவங்களுக்கு வர்ற மணி. இப்போ அவங்க ஒரு பொருளை சேல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மணி வருமா? அப்புறம் பேங்க் டெபாசிட்ஸ் அவங்க பண்ணுறாங்கன்னா அதில் அவங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்களா? அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வர மணி. அதுதான் வந்து அது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி. அது எவ்வளோ வருது உள்ள, அப்புறம் நம்ம எவ்வளோ மணி செலவு பண்ணுறோம். இப்போது இன்கம் எவ்வளோ இன்கம் தான் இப்போ சேல் ஆஃப் கூட்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ்லாம் வந்து ஒரு இன்கம். அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னது? செலவுகள். இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸு, சேலரி, ரெண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம கம்பெனியில் நம்ம பண்ண செலவுகள். ஓகேயா? ஸோ அந்த இயர் எண்டில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்கம், எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதெல்லாம் அப்படியே மைண்டில் வச்சுக்க முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு 50,000 தந்திருக்காங்க. அடுத்த மாதம் வந்து நான் அந்த 15,000 வச்சு இன்னொரு பொருள் வாங்குகிறேன். அந்த மாதிரி நான் இது திங்ஸ் எல்லாம் மைண்டில் எல்லாமே வச்சுக்க முடியாது. அப்போ நான் ஒரு புக் எடுத்து இது இவ்வளோ கிட்ட இவ்வளோ வாங்கியிருக்கேன், இந்த கிட்டேருந்து இவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன், இதுக்காக செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நோட் பண்ணி வைப்போம் தெரியுமா? அதுதான் அக்கௌண்டிங் புக். ஓகேயா? இதுதான் வந்து அக்கௌண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த அக்கௌண்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அப்புறம் அதை வந்து ஒரு கிளியர் அண்ட் சிஸ்டமேட்டிக் மேனராக நம்ம ஈஸியாக அக்யூரேட்டாக நம்ம என்ன கணக்கு வழக்கு அந்த இயரில் நடந்திருக்கு, அந்த மந்தில் நடந்திருக்குன்றத கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான ஒரு டீட்டெயில்ஸ் அக்யூரேட்டாக கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம அக்கௌண்டிங் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் முடியும். இதெல்லாம் தான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அக்கௌண்டிங்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதனால் என்ன நம்மளுக்கு யூஸ், என்னென்னலாம் அக்கௌண்டிங் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டு நோ வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல, அது என்ன ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுலலாம் செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் டு நோ த ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், எவ்வளோ வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். டு நோ த ஏர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதாவது ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ செலவாயிருக்கு. டு நோ த அமௌண்ட் இஸ் ரிசீவபிள் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் டு ஹூம் கூட்ஸ் ஹேவ் பீன் சோல்ட் ஆன் கிரெடிட். அதாவது நம்ம கஸ்டமர் யார்? இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோன்னா நம்ம கடையில் வாங்க வரவங்க தான் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்கு சேல் பண்ணுறோமோ அவங்க தான் கஸ்டமர்ஸ். ஓகேயா? ஸோ நம்மக்கிட்ட பொருள் வாங்குகிறாங்க கஸ்டமர்ஸ். அவங்க கிட்டேருந்து நம்ம மணி எடுக்கிறோம். ஓகேயா? அது வந்து கிரெடிட் பேஸில் கூட இருக்கலாம். கிரெடிட் பேஸஸ்னால் கடனுக்காக கூட இருக்கலாம். ஓகேயா? இப்போது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் கடைக்கு வராங்க. அவங்க வந்து எனக்கு வந்து இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு மணி வந்து நான் அப்புறமா தரேன், நெக்ஸ்ட் மந்த் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமராக இருக்காங்க. நம்ம அந்த கஸ்டமரை மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய அவங்கக்கிட்ட அவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம கிரெடிட்டில் அவங்க பேரை போட்டு வைப்போம். ஓகேயா? அப்போ வந்து அதுதான் கிரெடிட். அவங்க கணருக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க நம்மக்கிட்டேருந்து. ஸோ அவங்க தர வேண்டிய மணியை வந்து கிரெடிட்டில் நம்ம அவங்க பேரில் போட்டு வைப்போம் இல்லையா? இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுற புக் தான் அக்கௌண்ட். ஓகேயா? அதுலேயே நிறைய வேலை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அது போக போக நம்ம பார்க்கலாம். அப்புறம் டு நோ த அமௌண்ட் இஸ் பேயபிள் டு த சப்ளையர்ஸ். இப்போது நம்ம ஒரு பொருளை விற்கிறோன்னா அந்த பொருளை இன்னொருத்தர்கிட்ட வாங்கி தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக விற்போம். இப்போ நம்ம ரீட்டைலர் ஷாப் வச்சுருக்கேன்னா நான் ஒரு மேனுஃபேக்சர் இல்லைனா ஹோல்சேலர்கிட்ட நான் பொருள் வாங்குறேன்னா, இப்போ 5 ரூபீஸில் ஒரு பென்னு வாங்கினேன்னா அதை 10 ரூபீஸ்க்கு தான் நான் கஸ்டமருக்கு கொடுப்பேன். அந்த 5 ரூபீஸ் பென் எங்கேருந்து வாங்குகிறேன்? ஹோல்சேலர்கிட்ட நான் வாங்குகிறேன். ஸோ நான் வாங்குறேன்னா அப்போது பேயபிள் டு த சப்ளையர். எனக்கு அவங்க சப்ளை பண்ணுறாங்க, எனக்கு அந்த ஹோல்சேலர் எனக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணணும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் அப்புறமா தரேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னேன்னா அது கிரெடிட் பர்ச்சேஸ். இல்லை நான் அப்படியே கேஷ் கொடுத்து நான் வாங்கிட்டேன். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டெல்லாம் எவ்வளோ நம்மளுக்கு பே பண்ண போகிறோம் அப்படின்றதும் ரெக்கார்ட் வந்து இந்த அக்கௌண்டிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டு நோ த நேச்சர் அண்ட் த வேல்யூ ஆஃப் அசெட். இப்போது நம்ம வந்து இந்த இந்த அசட்டோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த அக்கௌண்டிங் யூஸ் ஆகுது. டு நோ த நேச்சர் அண்ட் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டிஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கன்சர்ன். இப்போ நம்மளோட அசட் எவ்வளோ, அசட்னா நம்மளோட சொத்து.
நம்ம கம்பெனியோட சொத்து என்னது, நம்ம கம்பெனி லைபிலிட்டிஸ்னால் நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்புகள். இப்போ நம்ம கடன் ஒருத்தர்கிட்ட வாங்குகிறோன்னா எவ்வளோ கடன் எவ்வளோ பேர்கிட்ட வாங்கியிருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் லைபிலிட்டிஸில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அக்கௌண்டிங்னு ஒன்று போட்டால் தான் அதில் இந்த திங்ஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகும். ஸோ அக்கௌண்டிங்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து அதில் போட முடியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அக்கௌண்டிங் போடுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் இதில் ஜஸ்ட் ரீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் இதில் இருக்குது. ஓகேயா, அக்கௌண்டிங் இஸ் old as money itself since it early ages commercial activities were based on barter system. ஓகேயா, இப்போது அதாவது பார்டர் சிஸ்டம் நான் சொன்ன மாதிரி அந்த சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரெக்கார்ட் கீப்பிங் வாஸ் நாட் நெசசிட்டி. அப்போது அந்த டைமில் வந்து ரெக்கார்ட் கீப்பிங்கிறது ஒரு தேவையாக இல்லை. ஸோ த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆஃப் 19th century along with the rapid rise in population paved a way for the development of commercial activities. அதாவது அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் 19th centuryயில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதால் அதில் வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் கிரெடிட் டேர்ம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் வித் த சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அலாங் வித் ஸ்டிஃப் காம்படிஷன் நிறைய இருக்கிறதால அக்கௌண்டிங் சிஸ்டம் ஹேஸ் அண்டர்கோன் ரிமார்க்கபிள் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் உள்ளே வந்தது, கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், ப்ரொடக்ஷன்லாம் உள்ளே வந்ததால் நிறைய சேஞ்சஸ் அக்கௌண்டிங் சிஸ்டமில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். when a person start a business, ஒரு பர்சன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் whether large or small, ஸ்மாலாக இல்லை பிக்காகவும் இருக்கலாம், his main aim is to earn profit. அவங்களோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கும்? ப்ராஃபிட் எடுக்கிறது. ஸோ he receives money from certain sources. அதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் மணி வந்து சில பேர்கிட்டேருந்து வாங்குவாங்க. அது எப்படி அவங்களுக்கு அது வருதுன்னா, சேல் ஆஃப் குட்ஸ், சேல் பண்ணால் அவங்களுக்கு காசு வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்ஸ் எக்ஸெட்ரா. தென் ஹீ ஹேஸ் ஸ்பெண்ட் மணி ஆன் சர்டைன் ஐட்டம்ஸ் லைக் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், சேலரி, ரெண்ட் எக்ஸெட்ரா. அவங்க வந்து சம் மணி ஸ்பெண்ட் பண்ணி, அவங்க பிஸ்னஸ்லேருந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், பொருளை வாங்கினா தான் அவங்க விற்க முடியும். தென் அவங்க பொருளை வைக்கிறதுக்கு ஒரு ரெண்ட்டை எடுத்துருக்கலாம், ரெண்ட்டுக்குன்னு ஒரு இடம் எடுத்துருக்கலாம். ஸோ அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கணும், அதெல்லாம் அவங்களோட செலவு கணக்கில் வரும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த இயர் எண்ட் டு நோ தி ப்ரோக்ரஸ் ஆஃப் இஸ் பிஸ்னஸ். இந்த இயர் எண்டில் அந்த பிஸ்னஸோட ப்ரோக்ரஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. தீஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் பாசிபிள் டு ரீகால் இஸ் மெமரி. அதாவது இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லாம் வந்து நம்ம மைண்ட்லலாம் மெமரியில் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு இடத்துல நோட் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுதான் அக்கௌண்டிங். ஹவு த மணி ஹேட் பீன் ஏர்ன்ட் அண்ட் ஸ்பெண்ட், எவ்வளோ மணி அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறது தான் அக்கௌண்டிங். At the same time, if we had noted down his incomes and expenditures, at the same time நோட் பண்ணி வைப்பாங்க, இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ. இப்போ he can readily get the required information. நோட் பண்ணி வச்சா நம்மளுக்கு ஈஸியாக எவ்வளோ நம்மளுக்கு வரவு வளர்ந்து செலவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்து நம்ம பார்க்க முடியும். hence the details of the business transactions have to be recorded in a clear and systematic manner. இதை வந்து ஒரு கிளியராக ஒரு சிஸ்டமில் கூட அப்லோட் பண்ணி வைப்பாங்க. அது ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து. the following to know the things at any time he likes. ஓகேயா, எப்போ வேணுமோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அந்த புக்கை, அக்கௌண்டிங் புக்கை பார்த்துக்கலாம். ஸோ அதனால் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ், நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்ட்டுன்றது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன்று தான். அதை நம்ம ஒரு கம்பெனி வைஸ், ஒரு பிஸ்னஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணுறோம், அதாவது எவ்வளோ நம்ம இன்கம் நம்மளுக்கு இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, எவ்வளோ நம்ம டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ நம்ம லோன் எடுத்துருக்கு பே பண்ணணும், யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ நம்ம கொடுக்கணும், நம்ம கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம்னா கிரெடிட்டில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ. கிரெடிட்னா கடனுக்கு வாங்குறது. ஓகே, கிரெடிட் பர்ச்சேஸ்னால் கடனுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் ஒருத்தர்கிட்ட, அவங்கக்கிட்ட நான் கொடுக்க வேண்டியிருக்கா, அது எவ்வளோ கொடுக்கணுன்றது அக்கௌண்டிங்னு ஒன்று மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நான் ஒருத்தருக்கு சேல் பண்ணியிருக்கேன்னா அவங்க எனக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றதை அதில் என்னோடய அக்கௌண்டிங் புக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கான வரவு செலவு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் அந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகுதா இல்லை லாஸில் போகுதா, அப்புறம் எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறோம் நம்ம, அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நம்ம இயர் எண்டில் வந்து
நம்ம பார்க்குறதுக்கு அக்கௌண்டிங்னு ஒன்று ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம கம்பெனியை பற்றியே எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுன்றது நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு அக்கௌண்டிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பேசிக்காக அக்கௌண்டிங்னா இதுதான். உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ புக் கீப்பிங் நான் போடலான்னு இருக்கேன். அதில் நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.